வணக்கம் சார். வணக்கம். சார் நம்ம இப்போ இந்த ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்தே அப்பப்போ புது புது ஃபீச்சர்ஸ் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இவே பில் சொன்னாங்க, இன்வாய்ஸ் சொன்னாங்க. அது எல்லாத்துக்குமே பேசிக்காக இன்வாய்ஸ் தான் இருக்குது. இந்த இன்வாய்ஸ் வந்து அவங்க எல்லாருமே இன்டர்லிங்க் பண்ணியிருக்காங்க, எல்லா சப்ளைஸும் எல்லா ரெசிபியன்ஸையுமே. அப்படி பண்ணும்போது இது வரைக்கும் நம்ம கிரெடிட் எடுக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்டிஆர் 2A 2Bன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இருந்தாலும் இதில் வரக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் வச்சு ஜிஎஸ்டிஆர் 3Bயில் மேனுவலாக தான் சரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு நோட்டீஸ் வருது, ஜிஎஸ்டிஆர் 2Bக்கும் 3Bக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னா நோட்டீஸ் வரும்போது அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுற மாதிரி நம்ம மேனுவலாக பண்ணக்கூடிய இந்த கரெக்ஷன்ஸ்லாம் நம்ம ஜிஎஸ்டிஎன் மூலமாகவே பண்ணுற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருந்தால் நல்லாயிருக்குமே என்ற ஒரு எண்ணம் டிபார்ட்மெண்டல் ஆஃபீஸர்ஸுக்கும் டேக்ஸ் பேஸுக்கும் இருந்தது. இப்போது ஒரு புதுசாக ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறதா சொல்கிறாங்க. என்ன மாதிரி ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு சார்? நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி. இன்புட் டேக்ஸ் கிரெடிட்ன்றது நிறையா வழக்குகள் சந்திக்க வேண்டியிருந்தது எல்லா டேக்ஸ் பேயர்ஸும். இந்த வழக்குகளை குறைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு புது செயல்முறை ஜிஎஸ்டி போர்ட்டலில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு சப்ளையர் அவரோட ஜிஎஸ்டிஆர் 1ல் அந்த டேக்ஸ் இன்வாய்ஸஸை அவர் பதிவேற்றம் செஞ்ச பிறகு அந்த இன்ஃபர்மேஷன் பையரோட ஜிஎஸ்டிஆர் 2Bயில் சேரும். பட் பையரோட ஜிஎஸ்டிஆர் 2B அதை அவர் பார்க்க மட்டும்தான் முடியும். அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வழிமுறை இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்தப்புறமா அந்த பையருக்கு இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுக்கிறதுக்கு முன்னாடி 3 ஆப்ஷன் கொடுக்கப்படும். ஒன்று அக்செப்ட், இன்னொன்று ரிஜெக்ட், இல்லைனா கீப் பெண்டிங். இந்த 3 ஆக்ஷனை வச்சு அவரோட ஜிஎஸ்டிஆர் 2Bயை அவர் ரீகம்ப்யூட் பண்ணார்னா அவர் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை ஜிஎஸ்டிஆர் 3Bயில் எடுக்கும்போது எந்த பிரச்சனையுமோ லிட்டிகேஷனோ வராமல் பியூர் கிரெடிட்டை எடுக்கிறதுக்கு இது வழிவகை செய்யும். ஐஎம்எஸ் சிஸ்டம் எப்போது முதல் நடைமுறைக்கு வருது சார்? இந்த ஐஎம்எஸ் சிஸ்டம் அக்டோபர் 1ஆம் தேதி 2024 நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த ஐஎம்எஸ் சிஸ்டமில் டேக்ஸ் இன்வாய்ஸு, டெபிட் நோட்ஸ், கிரெடிட் நோட்ஸ், இகாமர்ஸ் ஆப்ரேட்டர் ஜென்ரேட் பண்ண டாக்குமெண்ட்ஸு, அதை தவிர சப்போஸ் நீங்கள் டெபிட் நோட்டையோ கிரெடிட் நோட்டையோ மாற்றினீங்கன்னா, அமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லா டீட்டெயில்ஸும் ஐஎம்எஸில் சேரும். சார், இப்போது ஐஎம்எஸில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸில் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் அல்லது ரிஜெக்ட் பண்ணுறோம் அல்லது பெண்டிங்காக வைக்கிறோம்னு சொன்னீங்க. இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்க முடியாத ரெக்கார்ட்ஸ் எதுவும் ஐஎம்எஸில் இருக்குமா? ஆக்ஷன் எடுக்க முடியாத ரெக்கார்ட்ஸும் ஐஎம்எஸில் இருக்கும். அதாவது பிளேஸ் ஆஃப் சப்ளை அந்த ரூல், அந்த விதிமுறைப்படி கிரெடிட் எடுக்க முடியாத இன்ஃபர்மேஷனாக இருந்தாலோ, இல்லை விதி 16(4) அதாவது இந்த வருஷத்துக்கு உண்டான கிரெடிட்டை அடுத்த வருஷம் 30ஆம் தேதி நவம்பர் மாதத்துக்குள்ளே எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன், அந்த சுச்சுவேஷனை தாண்டி இருக்கிற இன்வாய்ஸ் இருந்தாலோ இந்த ஐஎம்எஸ் போர்ட்டலில் அது சம்மந்தமான ஆக்ஷனை எடுக்க முடியாது. ஸோ கிரெடிட் எடுக்க முடியாத ஆவணங்கள் எது நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியாது? ஆக்ஷன் எடுக்க முடியாது. கிரெடிட் எடுக்க முடியாத ஆவணங்கள் இருந்ததுன்னா அது மேலே நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியாது. சார், இப்போது ஐஎம்எஸில் நம்ம கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணலான்னு சொன்னீங்க. பட் ஐஎம்எஸில் வராத டாக்குமெண்ட்ஸு ஜிஎஸ்டிஆர் 2Bயில் டைரெக்டாக வரக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்னு எதுவும் இருக்குது? நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி. தற்காலிகமாக பதிவு செஞ்ச நான் ரெசிடெண்ட் டாக்ஸபிள் பர்சன் அவர் ஃபைல் பண்ணும் ஜிஎஸ்டிஆர் 5 மூலமாக கிரெடிட் வந்தாலோ, இல்லை இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபைல் பண்ணும் ஜிஎஸ்டிஆர் 6 மூலமாக கிரெடிட் வந்தாலோ, இல்லை ஐஸ்கேட் போர்ட்டலில் பில் ஆஃப் என்ட்ரி, அதாவது இறக்குமதி செய்யும் போது கட்டப்படும் வரியை பில் ஆஃப் என்ட்ரி மூலமாக பதிவு செய்தாலோ, இல்லை ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் மூலமாக செல்ஃப் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி அது மூலமாக வர கிரெடிட்டாக இருந்தாலோ, இல்லை ரூல் 37A முறைப்படி க்ரியேட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் மூலமாக கிரெடிட் வந்தாலோ இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோட அந்த செயலியில் இது வராது. ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே டைரெக்டாக ஜிஎஸ்டிஆர் 2Bயில் சேர்ந்துடும். அதை வச்சு அவங்க கிரெடிட் எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் ஐஎம்எஸ் ஃபங்க்ஷனாலிட்டியோட அக்சஸ் கொடுக்கப்பட்டிருக்கு சார்? இந்த ஐஎம்எஸ் ஃபெசிலிட்டியை ஒரு நார்மல் டாக்ஸபிள் பர்சனாக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலோ, இல்லை எஸ்இஇசட் யூனிட்டாக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலோ, இல்லை எஸ்இஇசட் டெவலப்பராக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலோ, இல்லைனா டெம்ப்ரரியாக ஒரு கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனாக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலோ அவங்களுக்கு இந்த ஐஎம்எஸ் ஃபெசிலிட்டியில் என்ட்ரு ஆகிறதுக்கான ஆக்சஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. சார், இப்போ ஒரு டேக்ஸ் பேருக்கு ஐஎம்எஸ் ஃபங்க்ஷனாலிட்டியில் என்னென்ன மாதிரியான வியூஸ் எல்லாம் கிடைக்கும் சார்?
ஒரு ரிஜிஸ்டர்டு பர்சன்ன்ற முறையில் ஐஎம்எஸ்ல 2 வகையான வியூ கிடைக்கும். ஒன்று வந்து இன்வர்ட் சப்ளை வியூ, இன்னொன்று அவுட்வர்ட் சப்ளை வியூ. இன்வர்ட் சப்ளை வியூவில் உங்களுக்கு யாரெல்லாம் சப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க ஜிஎஸ்டிஆர் 1ல் பதிவேற்றம் செய்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட இன்வர்ட் சப்ளை வியூக்கு வந்து சேரும். ஸோ அங்கே நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா கீப் பெண்டிங் பண்ணலாம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. இன்னொரு வியூ வந்து அவுட்வர்ட் சப்ளை வியூ. அதாவது நீங்கள் பண்ண சப்ளைஸ்க்கு உண்டான இன்ஃபர்மேஷனை உங்ககிட்டேருந்து வாங்கின அந்த வாடிக்கையாளர் அங்கே ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணியிருந்தாருன்னா அந்த இன்ஃபர்மேஷன் உங்களோட அவுட்வர்ட் சப்ளை வியூவில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணுன்னாலோ அமெண்ட்மெண்ட் பண்ணணுன்னாலோ இல்லைனா வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னாலோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதாவது என்னுடைய சப்ளையர் எனக்கு கொடுக்குற இன்வாய்ஸில் என்ன மாற்றணும்னா நான் செஞ்சுக்கலாம், அதே போல் என்னுடைய ரெசிபியன்ட்டு அவர் என்னென்ன மாற்றங்கள் செஞ்சுருக்கிறாருங்கிறதையும் நான் பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் அதே டேக்ஸ் பீரியடுக்கு நீங்கள் 2 இன்ஃபர்மேஷனையுமே ஐஎம்எஸ் டேஷ்போர்டில் பார்த்துக்கலாம். அதுக்கான வாய்ப்பு அதில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சார், இப்போது சப்ளையர் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறாரு. அப்போவே ஜிஎஸ்டிஆர் 2B ஜென்ரேட் ஆகிடுதுன்னு சொன்னீங்க. இப்போ நான் திரும்பவும் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணுறேன், அக்செப்டன்ஸ் ரிஜெக்டன்ஸ்லாம் பண்ணுறேன். நான் இப்போ திரும்பவும் நான் அவரோட ஜிஎஸ்டிஆர் 2B ஜென்ரேட்னு சொல்லணுமா? ஆமாம். ஏனென்றால் முதல்ல வந்த ஜிஎஸ்டிஆர் 2Bயில் நீங்கள் எடுத்த ஆக்ஷனுக்கு உண்டான சேஞ்சஸ் எல்லாம் வந்து சேராது. நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலோ இல்லைன்னா கீப் பெண்டிங் வச்சுருந்தாலோ அந்த சேஞ்சஸ் ஜிஎஸ்டிஆர் 2Bக்கு வந்து சேராது. நீங்கள் அக்செப்ட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் வேணால் இருக்குமே தவிர இந்த சேஞ்சஸ் பண்ண டாக்குமெண்ட்ஸ் வந்து சேராது. அதனால் நீங்கள் எவ்ரி டைம் அந்த ஏதாவது ஒரு சேஞ்ச் ரிஜெக்ஷனோ இல்லைனா கீப் பெண்டிங்கோ அந்த சேஞ்ச் பண்ணாக்க ஜிஎஸ்டிஆர் 2Bயை ரீகம்ப்யூட் பண்ணால் தான் கரெக்டான இன்ஃபர்மேஷன் உங்களோட ஜிஎஸ்டிஆர் 2Bக்கு வரும். அந்த இன்ஃபர்மேஷனை தான் நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 3Bக்கு எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் உங்களோட ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது. சரி சார், இப்போ எனக்கு எல்லா இன்வாய்ஸுமே கரெக்டாக தான் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸுமே ஓகே தான் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நான் திரும்ப அந்த ஐஎம்எஸ் ஃபெசிலிட்டி ஓப்பன் பண்ணி ஏதாவது ஆக்ஷன் பண்ணணுமா? மண்டேட்ரியாது இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் உங்களோட ஜிஎஸ்டிஆர் 2Bயில் வந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே சரி பார்த்த பிறகு அது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஐஎம்எஸ் போர்ட்டலில் போய் எல்லா இன்வாய்ஸஸுக்கும் அக்செப்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் உங்களோட ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜிஎஸ்டிஆர் 2Bயை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டீங்கன்னாக்க நீங்கள் ஐஎம்எஸ் போர்ட்டலில் போய் எந்த ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம். அந்த எல்லா இன்வாய்ஸஸுமே டீம்டு அக்செப்டன்ஸ் ஆகிடும். அதனால் இது வந்து ஒரு அடிஷ்னல் கம்ப்ளைண்ட்ஸ் ஆப்ளிகேஷனாக ஃபீல் பண்ணக்கூடாது. இட் இஸ் அ அடிஷ்னல் ஃபெசிலிட்டி. சார், இப்போ நிறைய பயன்பாடுகள்லாம் சொன்னீங்க. இந்த ஐஎம்எஸ் ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம போர்ட்டலில் எந்த வழியாக போகணும்? உங்களுக்கே தெரியும், ஜிஎஸ்டிஎன் போர்ட்டலோட அட்ரஸ்ஸு www.gst.gov.in. இந்த போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு உங்களோட லாகின் க்ரெடென்ஷியல்ஸையும் பாஸ்வேர்டையும் போட்டிங்க அப்படின்னாக்க உள்ளுக்குள்ளே சர்வீசஸ் அப்படின்ற டேக் இருக்கும். அந்த சர்வீசஸ்ன்ற டேகை கிளிக் பண்ணிங்கனாக்க ரிட்டர்ன்ஸுன்ற மாடியூல் ஓப்பன் ஆகும். ரிட்டர்ன்ஸுன்ற மாடியூலுக்கு ஐஎம்எஸ்ன்றது சப் மாடியூல். ஸோ அந்த ஐஎம்எஸ் மாடியூலை கிளிக் பண்ணிங்கனாக்க இந்த ஐஎம்எஸ் ஃபங்க்ஷனாலிட்டியை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். சார், இப்போது ஐஎம்எஸ் ஃபெசிலிட்டியில் நீங்கள் இந்த கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணலான்னு சொன்னீங்க. இப்போ கடந்த மாதத்திற்கான இன்வாய்ஸஸ்லாம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எந்த தேதியிலேருந்து எனக்கு இந்த ஃபெசிலிட்டி கிடைக்கும்? உங்களுக்கு சப்ளை பண்ண சப்ளையர் அவரோட ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்னில் எப்பெல்லாம் இன்ஃபர்மேஷன் அப்லோட் பண்ணுறாரோ அந்த சமயத்திலேயே உங்களுக்கு உங்களோட ஐஎம்எஸ் போர்ட்டலில் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சேர்ந்துடும். எப்போ உங்களோட ஐஎம்எஸ் போர்ட்டலில் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சேருதோ அந்த சமயத்திலேயே நீங்கள் அக்செப்ட், ரிஜெக்ட் ஆர் கீப் பெண்டிங் அப்படின்ற ஆக்ஷனை நீங்கள் இனிஷியேட் பண்ண முடியும். சார், இப்போது ஐஎம்எஸ் ஃபெசிலிட்டியில் நான் வந்து அக்செப்ட் பண்ணுற ஆவணங்கள் ஜிஎஸ்டிஆர் 2Bயில் ஜென்ரேட் ஆகி வந்துடும் சொன்னீங்க. ரிஜெக்ட் பண்ணுற ஆவணங்கள் ஜிஎஸ்டிஆர் 2Bயில் அப்பியர் ஆகாதுன்னு சொல்லிட்டீங்க. இப்போது பெண்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பெண்டிங் ஆப்ஷனை எத்தனை நாளைக்கு வச்சுக்க முடியும் சார்? பெண்டிங்காகவே எத்தனை நாள் நான் வச்சுக்க முடியும்? ஓகே, இந்த பெண்டிங்காக இருக்கிற ஆப்ஷனை நீங்கள் லைஃப் லாங் வச்சுக்க முடியாது. ஏன்னா அந்த பெண்டிங்காக வச்சிருக்கிற அந்த ஆவணங்களோட லைஃப் டைம் எப்போ முடியுதோ அந்த லைஃப் டைம் வரைக்கும் தான் நீங்கள் அதை பெண்டிங்காக வச்சுக்க முடியும். ஒரு உதாரணத்திற்காக ஜென்ரேட் பண்ண ஒரு இன்வாய்ஸில் போன ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயரில் அது ஜென்ரேட் பண்ணியிருந்தாக்க அடுத்த வருஷம் நவம்பர் மாதம் 30 வரைக்கும் தான் அந்த இன்வாய்ஸை பேஸ் பண்ணி கிரெடிட் எடுக்க முடியும். சரி சார், இப்போது நான் அக்செப்டன்ஸ், ரிஜெக்டன்ஸ் அதெல்லாம் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டிஆர் 2B ஜென்ரேட் பண்ணிடுறேன். பண்ண ஒரு படம் திரும்ப நான் ஆக்ஷன் பண்ணிவிட்டு பண்ண முடியுமா? அது மாதிரி
ஜிஎஸ்டிஆர் 2பியை நீங்கள் எவ்வளோ முறை வேணாலும் ஜென்ரேட் பண்ணலாம். ஒரு முறை ஆக்ஷன் எடுக்கப்பட்ட ஆவணத்தில் மறுமுறை ஆக்ஷன் எடுக்கலாம். ஜிஎஸ்டிஆர் 3பி ஃபைல் பண்ண அப்புறமா நீங்கள் உங்களோட ஜிஎஸ்டிஆர் 2பியை எந்த முறையிலையும் மாற்ற முடியாது. சார் இப்போது சில டேக்ஸ் பேயர்ஸ் வந்து எனக்கு ஜிஎஸ்டிஆர் 2பி ஜென்ரேட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரி எதுவும் வாய்ப்பு இருக்காது? அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களோட ப்ரிசீடிங் மந்த்துக்கு உண்டான ரிட்டர்ன், அதாவது ஜிஎஸ்டிஆர் 3பி ஃபைல் பண்ணலை அப்படின்னா கரண்ட் மந்த்துக்கு உண்டான ஜிஎஸ்டிஆர் 2பி ஜென்ரேட் ஆகாது. ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே மாதாந்திர அடிப்படையில் சொல்கிறீங்க. இப்போ சில டேக்ஸ் பேயர்ஸ் வந்து கியூஆர்எம்பி ஸ்கீமில் 3 மாதத்துக்கு ஒரு தான் ரிட்டர்னை ஃபைல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த ஐஎம்எஸ் ஃபங்க்ஷனாலிட்டி எந்த மாதிரி செயல்படுது? கரெக்ட், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். கியூஆர்எம்பி ஸ்கீம் அப்படின்னா குவார்ட்டர்லி ரிட்டர்ன்ஸ் மந்த்லி பேமெண்ட் ஸ்கீம். அவங்க என்ன பண்ணுவாங்க, காலாண்டுக்கு ஒரு முறை தான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்க. ஜிஎஸ்டிஆர் 3பியும் சரி, ஜிஎஸ்டிஆர் 1ம் சரி, 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் ஃபைல் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு உண்டான டேக்ஸ் லைபிலிட்டியை மாதம் கட்டிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 1 ஜென்ரேட் ஆனால் தான் ஜிஎஸ்டிஆர் 2பி ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு. மாதம் அவங்க இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அந்த இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டியில் அவங்க பண்ணுற சப்ளைக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அப்லோடு பண்ணாங்க அப்படின்னாக்க உங்களோட ஐஎம்எஸ் போர்ட்டலுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும். அந்த வந்து சேர்ந்த இன்ஃபர்மேஷனை அக்செப்ட், ரிஜெக்ட் ஆர் கீப் பெண்டிங் பண்ணாக்க உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கிரெடிட் வருது அப்படின்றத நீங்கள் எஸ்டிமேட் பண்ணி எடுத்துக்கலாம். சார், இப்போ நம்ம ஐஎம்எஸ் ஃபங்க்ஷனாலிட்டியில் நிறைய மாற்றங்கள்லாம் செஞ்சுருக்குறோம். இப்போ நம்ம ஃபைனலில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்ட்ஸும் நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆமாம், ஐஎம்எஸ் ஃபெசிலிட்டி, ஐஎம்எஸ் போர்ட்டலில் அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. ஐஎம்எஸ் போர்ட்டல் மூலமாக நீங்கள் பண்ண மாற்றங்களையும் உங்களுக்கு வந்த ரெக்கார்ட்ஸையும் நீங்கள் எக்ஸல் ஃபார்மேட்லேயோ இல்லைனா சிஎஸ்வி ஃபார்மேட்லேயோ நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். ரெசிபெண்ட்டுங்கிற முறையில் கரெக்டான கிரெடிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சப்ளையருக்கும் சரியான வேல்யூவில் திருப்பி ஃபைல் பண்ணுறதுக்கு 2 பேருக்குமான வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல விளக்கத்தை கொடுத்தீங்க இந்த ஐஎம்எஸ் ஃபெசிலிட்டியை பற்றி. ரொம்ப நன்றி சார். நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த்.